ஹலோ எவ்ரிவன், நான் வித்யாரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து GDI, அதாவது வந்து கிராஃபிக் டிவைஸ் இன்டர்ஃபேஸ் பற்றி தான். அதாவது C# எப்படி நாங்கள் கிராஃபிக் டிவைஸ் இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் என்ற ஒரு பேசிக்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணி போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் விஷுவல் ஸ்டூடியோவில் வந்து ப்ரொஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு நியூ ப்ரொஜெக்டாக. அதில் நான் விண்டோஸ் ஃபோம் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். விண்டோஸ் ஃபோம் அப்ளிகேஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு வந்து நேம் வைக்கிறேன். GDI அதை நான் ஓகே பண்ணுறேன். இந்த GDI வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் நாங்கள் வந்து ஷேப்ஸ், லைன்ஸ், இமேஜஸ் இப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் ட்ரா பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இதில் காணப்படுது. இதை பயன்படுத்தி வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்து கொண்டு இருக்காங்க. அதை நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறது வந்து ஒரு லைன் ஒன்று எப்படி நாங்கள் கீறுறது என்றதை நான் சொல்லித்தரேன். எங்களுக்கு ஃபோம்ஸில் வந்து பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாகவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டுக்கு வந்து இதில் பேரை நான் மாற்றுறேன். GDI என்று மாற்றிக்கொள்கிறேன். இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் வந்து நான் மாற்றிக்கொள்கிறேன், சென்டர் ஸ்க்ரீன். ஓகே, இதை நான் சும்மா ஓகே. இதில் வந்து இப்போ எனக்கு இந்த ஃபோமில் நான் ஒரு லைனை ட்ரா பண்ணுறதுக்காக நான் செலக்ட் பண்ண வேண்டிய ஈவெண்ட் வந்து பெயிண்ட் என்ற ஒரு ஈவெண்ட்டு தான் நான் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இதில் இந்த பெயிண்ட் ஈவெண்ட்டில் தான் வந்து எங்களோட கோட்ஸ் எல்லாம் வந்து நான் ரைட் பண்ணணும். ஸோ இதில் நம்ம சாதாரணமாக வந்து டபுள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து கோட்ஸ் எழுதுறதுக்குரிய இடத்துல வந்து எங்களுக்கு அதை கூட்டிப்போம், ரீட்ரெக்ட் பண்ணிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபோம்ட பெயிண்ட் ஈவெண்ட்டுக்கு வந்து நாங்கள் போய் கோட்ஸ் எழுத போகிறோம். நம்ம கிராஃபிக்ஸ் சம்மந்தமான ஒரு வேலை செய்கிறதால கிராஃபிக்ஸ் என்ற ஒரு கிளாஸை வந்து ஒரு ஒப்ஜெக்டாக வந்து இதில் நாங்கள் ஓப்பன் பண்ணணும். கிராஃபிக்ஸ் டைப் பண்ண எல்லா இதையும் வந்து டைப் பண்ணுறேன். கிராஃபிக்ஸ் ஒரு ஒப்ஜெக்டாக வந்து நான் G என்றதை ஓப்பன் பண்ணுறேன். G என்ற ஒரு லெட்டரை வந்து ஒப்ஜெக்டாக வந்து டிக்ளேர் பண்ணுறேன். இதில் வந்து நாங்கள் இந்த ஈவெண்ட் எங்களுக்குரிய பேராமீட்டராக வந்து காணப்படுற இந்த ஈயை வச்சு .graphics இவரை வச்சு தான் நாங்கள் எங்களோட வேலையெல்லாம் செய்ய போகிறோம். ஸோ இனி எங்களோட வேலையை, அதாவது எங்களோட ஒப்ஜெக்ட் என்னென்னு சொன்ன இடத்துல வந்து ஒரு லைன் கீறுறது. ஸோ G.draw line, அதாவது இதுலேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும் பென், அதாவது ஒரு லைன் ஒன்று நாங்கள் கீறக்குள்ளே வந்து எதால் ஒரு கீறுவோம், ஒரு பென்னால் பென்சிலால் கீறுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் பென்னை யூஸ் பண்ண போகிறோம். பென்ஸ் என்றதுக்குள்ள என்ன கலர், இதில் வந்து நாங்கள் எந்த கலர் இந்த இதில் ஷோ ஆகிற மாதிரி எந்த கலரும் யூஸ் பண்ணிக்கலன்னா நான் சிம்பிளாக வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணுறேன். பிளாக். அடுத்த ஆர்கியூமெண்ட்டாக வந்து அந்த பாயிண்ட் எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி எந்த பாயிண்டில் எண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நான் அதை புதுசாக வந்து ஓப்பன் பண்ணுறேன். நியூ பாயிண்ட் ப்ராக்கெட். நான் இது சாதாரணமாக கொடுக்கேன். 100ல் இருந்து 200 வரைக்கும் போகணும். அதாவது இது அந்த எக்ஸ் அச்சு y அச்சு, அதாவது எக்ஸ்ட்ரா 100லையும் வைர 200லையும் இருந்து அந்த பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி போகணும் என்றது. அந்த ஒரு பாயிண்ட் வந்து இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி போகணும். கம்மா அடுத்த பாயிண்ட் வந்து நியூ பாயிண்ட் ப்ராக்கெட் 300,0, அதாவது எக்ஸ்ட்ரா 300லையும் வைர 0லையும் வந்து இது வந்து அடுத்த புள்ளி வரணும். ஸோ 2 புள்ளிக்கு இடையிலையும் வந்து இந்த கோடு வந்து கீறுபடணும்ன்றது தான் என்ற நோக்கம். ஸோ இதை வந்து நான் பார்ப்போம், ரன் பண்ணி பார்ப்போம். ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற முதலாவது பாயிண்ட் எக்ஸ் அச்சில் 100லையும் y அச்சில் 200லையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த இருக்கிற புள்ளி வந்து எக்ஸ் அச்சு 300லையும் y அச்சு 0லையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கு. அது ரெண்டுக்கும் இடையில தான் வந்து இந்த கோடு வந்து கீறப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தான் நாங்களும் வந்து நிறைய கோடுகளை வந்து கீறுறது. கட்டாயம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து
வித்யாரண்யராஜான்ற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.